அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, அல்லாவின் அளவற்ற கிருபையால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பெருநாளை மகிழ்ச்சியோடும் இறைபயமோடும் கொண்டாடுகிறோம். அந்த பெருநாளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றுதான் குர்பானி. குர்பானி என்பது வெறும் ஒரு மிருகத்தை அறுப்பது அல்ல. அது இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் தியாகத்தை நினைவுபடுத்தும் ஒரு மகத்தான இபாதத். ஒரு மனிதன் தனது ஆசையையும் அகந்தையையும் பற்றுகளையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யத் தயாராக இருக்கிறான் என்பதற்கான அடையாளம்தான் குர்பானி. நாம் குர்பானி கொடுக்கிறோம். அதன் இறைச்சியை 3 பங்குகளாக பிரிக்கிறோம். ஒரு பங்கு நமக்கு, ஒரு பங்கு உறவினர்களுக்கு, ஒரு பங்கு ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும். அந்த நேரத்தில் மனதில் என்ன மகிழ்ச்சி தெரியுமா? நம்மால் இன்னொருவரின் வீட்டில் இன்று கறி சமைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சி. ஆனால் அன்பானவர்களே, குர்பானி இறைச்சி ஹலால் என்பதற்காக அதிலுள்ள எல்லா உறுப்புகளையும் சாப்பிடலாமா? இல்லை. இங்கேதான் பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான மார்க்க சட்டம் இருக்கிறது. பொதுவாக அல்லாவின் பெயரைச் சொல்லி அறுக்கப்பட்ட மிருகம் ஹலால். ஆனால் அந்த ஹலாலான மிருகத்தில் கூட சில உறுப்புகளை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. எத்தனை உறுப்புகள்? 7 உறுப்புகள். அந்த 7 உறுப்புகள் என்ன? 1. இரத்தம். 2. சிறுநீர்ப்பை. 3. ஆண் இனப்பெருக்க உறுப்பு. 4. பெண் இனப்பெருக்க உறுப்பு. 5. 2 விதைகள். 6. பித்தப்பை. 7. கழலை. அன்பானவர்களே, இந்த உறுப்புகள் குர்பானியில் மட்டும் ஹராம் அல்ல. நாம் சாதாரண நாட்களில் கறிக்காக அறுக்கும் மிருகங்களிலும் இதே சட்டம்தான். பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நமக்குத்தான் ஹராம், வேற யாராவது சாப்பிடட்டும் என்று அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள். இல்லை, நமக்கு ஹராம் என்றால் மற்றவர்களுக்கும் ஹராம்தான். இஸ்லாம் ஒருவருக்காக வேறு சட்டமும் மற்றவருக்காக வேறு சட்டமும் சொல்லவில்லை. அன்புடைய சகோதரர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் எந்த ஒன்றையும் காரணமில்லாமல் ஹராம் ஆக்காது. எந்த ஒன்றையும் காரணமில்லாமல் ஹலால் ஆக்காது. அல்லாஹ் மனிதனை படைத்தவன். மனித உடலின் ரகசியங்களை நம்மைவிட நன்றாக அறிந்தவன் அல்லாஹ். அதனால்தான் இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்தும் மனித நலனை பாதுகாக்கும் விதமாக இருக்கின்றன. இன்று உலகம் சுகாதார விழிப்புணர்வு என்று பேசுகிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் மனித உடல்நலத்தை பாதுகாக்கும் வழிமுறைகளை சொல்லி வைத்துவிட்டது. முதல் உறுப்பு இரத்தம். இன்று மருத்துவ உலகமே என்ன சொல்கிறது? பல நோய்களின் அடையாளம் இரத்தத்தில் தெரியும் என்று சொல்கிறது. ஒருவருக்கு என்ன நோய் என்று தெரியவில்லை என்றால் என்ன செய்கிறோம்? இரத்த பரிசோதனை. ஏனெனில் உடலில் ஓடும் இரத்தமே நோய்களின் தகவலை சுமந்து செல்கிறது. பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள், பல நச்சுத்தன்மைகள் இரத்தத்தில் இருக்கக்கூடும். அதனால்தான் அல்லாஹ் குரானில் இரத்தத்தை ஹராம் ஆக்கினான். ஒரு மிருகம் தானாக செத்து போயிருந்தால் அதையும் சாப்பிடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன்? அதில் இரத்தம் வெளியேறாமல் உடலுக்குள்ளே தங்கிவிடும். அந்த நச்சுத்தன்மை இறைச்சியையே பாதிக்கும். இன்று மருத்துவ அறிவியல் இதை உறுதிப்படுத்துகிறது. பாருங்கள், இஸ்லாம் தடை செய்வதற்கு பின்னால் மனித பாதுகாப்பு இருக்கிறது. 2வது சிறுநீர்ப்பை. சிறுநீர் என்றால் என்ன? உடலிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு. அதில் கிருமிகளும் நச்சுத்தன்மைகளும் இருக்கின்றன. அப்படியிருக்க அந்த சிறுநீர் தங்கும் உறுப்பை சாப்பிடுவது மனித உடலுக்கு பாதுகாப்பானதா? இல்லை. அதனால்தான் மார்க்கம் அதை தடை செய்தது. 3வது மற்றும் 4வது ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள். இந்த உறுப்புகள் பெரும்பாலும் சுத்தமாக இருக்காது. ஹார்மோன் சுரப்புகள் அதிகமாக இருக்கும் பகுதிகள். கிருமி தொற்று ஏற்படக்கூடிய பகுதிகள். அதனால் மனித உடலுக்கு தீங்கு ஏற்படக்கூடும். இஸ்லாம் மனித கண்ணியத்தையும் சுத்தத்தையும் பாதுகாக்கும் மார்க்கம். அதனால்தான் இவற்றை உணவாக மாற்றவே கூடாது என்று சொல்லுகிறது. 5வது விதைகள். இது இனப்பெருக்க அமைப்புடன் தொடர்புடைய உறுப்பு. அதிலும் அதிகமான கிருமி தொற்று வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால்தான் இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. 6வது பித்தப்பை. பித்தப்பை என்ன செய்கிறது? ஒரு கசப்பான திரவத்தை சேமிக்கிறது. அந்த திரவத்தில் நச்சுத்தன்மை தன்மைகள் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட உறுப்பை சாப்பிடுவது உடலுக்கு நல்லதா? நிச்சயமாக இல்லை. 7வது கழலை. சில நேரங்களில் அது வீக்கமடைந்திருக்கும். சில நேரங்களில் அழுகிய நிலையில் இருக்கும். அது ஆரோக்கியமான உணவாக கருதப்படாது. அதனால்தான் மார்க்கம் அதை தடை செய்தது. அன்பானவர்களே, இந்த 7 உறுப்புகளையும் பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு தெளிவாகிறது. இஸ்லாம் மனிதனை சிரமப்படுத்த வரவில்லை, மனிதனை பாதுகாக்க வந்திருக்கிறது. இன்று உலகம் உணவு பாதுகாப்பு என்று சொல்கிறது. ஆரோக்கியமான உணவு என்று சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாதுகாப்பான உணவு முறையை கற்றுத்தந்துவிட்டது. அல்லாஹ் விதித்த எல்லைகள் நமக்கு தண்டனை அல்ல, பாதுகாப்பு. ஒரு தந்தை தனது குழந்தையிடம் அந்த நெருப்பை தொடாதே என்று சொன்னால் அது கட்டுப்பாடு அல்ல, பாதுகாப்பு. அதேபோல் அல்லாஹ் இதை சாப்பிடாதே என்று சொன்னால் அது மனிதனுக்கு நன்மைக்காகத்தான். அன்புடையவர்களே,
இன்று நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். குர்பானி கொடுக்கும்போது இந்த உறுப்புகளை பிரித்து அகற்ற வேண்டும். அதை வீட்டில் சமைக்கக்கூடாது. மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஏழைகளுக்கு கொடுப்பது என்ற பெயரில் ஹராமானதை கொடுப்பது மிகப்பெரிய தவறு. ஏழைகள் என்பதால் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமா? இல்லை. நமக்கு நல்லது என்னவோ அதைத்தான் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த மார்க்கம் மனிதனுடைய உடலையும் பாதுகாக்கிறது. உயிரையும் பாதுகாக்கிறது. சமூகத்தையும் பாதுகாக்கிறது. மனித கண்ணியத்தையும் பாதுகாக்கிறது. அதனால்தான் இஸ்லாம் முழுமையான வாழ்க்கை முறை என்று சொல்லப்படுகிறது. நாம் மார்க்கத்தை ஆழமாக அறிந்தால் ஒவ்வொரு கட்டளைக்கும் பின்னாலும் அருள் இருப்பதை காணலாம். ஒவ்வொரு தடைக்கும் பின்னாலும் பாதுகாப்பு இருப்பதை உணரலாம். இறுதியாக, இந்த பெருநாளில் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள். இறைச்சியை வெட்டுபவர்களுக்கும் சொல்லுங்கள். இளைஞர்களுக்கும் சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். ஹலால் என்றால் எல்லாமே சாப்பிடலாம் என்று நினைக்காமல் மார்க்கம் காட்டிய எல்லைக்குள் வாழ கற்றுக்கொள்வோம். அல்லாஹ் நமக்கு ஹலாலை போதுமானதாக ஆக்குவானாக. ஹராமிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் விளங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.